கண்ணில் பட்டாலும் பட்டுருவா. ஆனா மெயின் ரோட்டுக்கு போகாம தப்பிக்க முடியாதே. வேற வழி இல்ல, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இங்க வாங்கடா. அதோ போறான் பாரு. அவன் பேக்ல தான் ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் இருக்கு. அவனை பிடிச்சிட்டா ஜெய்ஹிந்த் விலாஸ் எனக்கு, இவங்க காயத்ரிக்கு. அப்ப வண்டியில இருக்கிறவங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் பிடிக்கடா. ஏய் விட்டுறாதீங்களா, நீ கூட நம்ம வண்டி எடுத்துட்டு போய் புடிச்சலாம். வாங்க வா வா சீக்கிரம் வா. போச்சு. அந்த பெண்ணி நம்மளை ஏமாத்திட்டான்டா. உள்ள இருக்கிற பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் பேக வேன்ல போட்டு போயிருக்கான்டா. அண்ணா இப்போ ஒண்ணு இல்லண்ணே, ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான். வேகமா போனா புடிச்சிடலாண்ணே. கொஞ்சம் இரு, அண்ணன் கிட்ட கேட்டு போ. ஏய் நீ போடா. தம்பி தான் போன் பண்றா. சார் ஸ்பீக்கர்ல போடுங்க சார், ஏதாவது பிரச்சனையா இருமா சொல்றா. அண்ணே இங்க ஒரு சின்ன பிரச்சனை. நாங்க வந்துகிட்டு இருந்தப்போ பென்னிய பார்த்தோம். எங்க எங்க பாத்தீங்க? சென்னை திருப்பதி ஹைவேஸ்ல தாங்க. ஆனா அவனை பிடிக்க முடியல. அவனும் தப்பிச்சிட்டான். அந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. இப்ப என்னென்ன பண்றது? அவனை தேடி கண்டுபிடிக்கவா இல்ல மலர சென்னை கொண்டு வந்துருவா? முட்டாள் முட்டாள். ஒரு சாதாரண சில்லற பையன், அவனை பிடிக்க உங்களுக்கு துப்பு இல்லையா? சரி, அவனை தேடிட்டு இருந்தா மலர் வழியும் அவ புருஷனை முழிச்சுக்குவாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. மயக்கத்திலேயே வச்சு அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருங்க. பென்னி அப்புறம் பாத்துக்கலாம். புரியுதா? புரியுது புரியுது. சீக்கிரம் வந்து தொலைங்க. டேய், இப்ப அந்த பென்னி தேவையில்லை. முதல்ல இவங்களை சென்னை கொண்டு போகணும். என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த காயத்ரி? என்ன முட்டாளுங்கிறா? சாதாரண அடியாள் மாதிரி பேசுறா? அவளுக்கு இருக்குடா. வண்டியர் வாங்கடா.
எடுக்க மாட்டேங்கிற. அப்படி இப்ப என்ன பண்றது? ஐயோ, உன்னதானப்பா மழை போல நம்பினேன். அந்த காயத்ரி நம்பிய கொண்ட மாதிரி மலரையும் கொண்டுட்டா என்னப்பா பண்றது? நாம அந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? அதான் இப்ப திருப்பதி கமிஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். லோக்கல் போலீஸை நம்ப முடியாது. அதனாலதான் நேரா கமிஷனரை பார்க்க சொல்லி சத்யா சொன்னா. எனக்கு பயமா இருக்குப்பா. மலரை காப்பாத்திடலாம்லப்பா. எப்பாடுபட்டாவது நிச்சயமா மலர் மேடமை காப்பாத்திடலாயா. என் மேல நம்பிக்கை வைங்க. நம்மளை எப்படி அந்த போலீஸ்காரன் வெளியில விட்டான்? சத்யா தான் காரணம். மூர்த்தி அண்ணனும் என் அண்ணன் ராஜுவும் காயத்ரி கிட்ட பேசினப்போ மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்மள ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறதா காயத்ரி உளறிருக்கா. அவங்க சத்யா கிட்ட சொல்லிருக்காங்க. சத்யா சென்னை கலெக்டரை சந்திச்சு நம்மள வெளியே வர வச்சிருக்கா. இப்போ அதே மாதிரி சத்யாவால எதுவும் பண்ண முடியாதா? மலரை காப்பாத்திட முடியாதாப்பா? சத்யா சொன்ன ஐடியா பிரகாரம் தான் நாம இப்ப கமிஷனரை சந்திக்க போறோம். நிச்சயம் மலர் மேடமை காப்பாத்திடலாம். தைரியமா இருங்க. சத்யா மட்டும் கொஞ்சம் முன்னாடி நம்மள ரிலீஸ் பண்ண வச்சிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் கூட உறுதிப்படுத்திக்காம எப்படி வண்டியில ஏறினாங்கன்னு தெரியலையே. மலர் ரொம்ப புத்திசாலிப்பா. அவன் எப்படி அவங்க வலையில மாட்டினான்னு தெரியலையே. அவங்க என் மொபைல்ல இருந்து மலர் மேடமோட நம்பரை அழிச்சது மட்டும் இல்லாம அவங்க தான் நானும் நம்ப வச்சிருக்கணும். மலர் மேடமும் என்ன பார்த்தது இல்லையா, அதனால அவங்க நம்பி இருக்கணும். மினிஸ்டரோட தம்பி அப்படி பண்ணுவானா? என்னால நம்பவே முடியலையே. அவன் தானா பண்ணலையா? அந்த காயத்ரி ஆட்டி வைக்கிறா, அவன் ஆடுறான். இதுக்கு நடுவுல பென்னி கிட்ட தான் எங்க வீட்டோட டாக்குமெண்ட் இருக்குன்னு சத்யா கன்ஃபார்மா சொல்றா. என்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காக அவனை தேடிட்டு இருக்கான்னு சொல்றா. இது வேறயா? ஒரே நேரத்துல எத்தனை பிரச்சனை தான் நம்ம சமாளிக்கிறது? கவலைப்படாதீங்க. இப்ப நம்மளோட ஒரே வேலை மலர் மேடமை காப்பாத்துறதுதான். அதை முதல்ல முடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம். ஹலோ பிரகாஷ், நான் தான் பென்னி பேசுறேன். பென்னி, எங்க இருக்க? சத்யா எல்லா விஷயத்தையும் சொன்னா. பிரகாஷ், சென்னை திருப்பதி ஹைவேஸ்ல தான் நிக்கிறேன். மினிஸ்டரோட ஆளுங்க என்னை தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில சிக்கின என்னை கொன்னே போட்டுருவாங்க. பிரகாஷ், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. சரி, கவலைப்படாத. எக்ஸாக்டா எங்க இருக்கன்னு சொல்லு. சவுண்ட் அண்ட் லைட் ஷோ சந்திரகிரி ஃபோர்ட்னு போட்டிருக்கிற போர்டுக்கு முன்னாடியே நின்னுட்டு இருக்க. பிரகாஷ், நானும் திருப்பதிக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கேன். அங்க ஒளிஞ்சுக்க இடம் இருக்கா? பிரகாஷ், இப்ப வரைக்கும் ஒளிஞ்சு தான் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறேன். மினிஸ்டரோட தம்பிங்களோட ஆளுங்களுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? அவங்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கையில் நான் சிக்கல. 2 தடவை என்னை துரத்திட்டு வந்தாங்க. நான் தப்பிச்சு வந்துட்டு. பிரகாஷ், டேய், எங்க வீட்டு டாக்குமெண்ட் உன்கிட்ட தானே இருக்கு? பிரகாஷ், அதெல்லாம் பத்திரமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்பியோட மொத்த சொத்தோட டாக்குமெண்ட் எங்க கையில தான் இருக்குது. ஹேய், இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா பிரகாஷ், அந்த பத்திரம் என் கையில் இருக்கிறது அந்த காயத்ரிக்கே தெரியாது. எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் கைப்பற்றி வச்சிருக்கேன். பிரகாஷ், நிஜமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உன்கிட்ட தான் இருக்கா? பிரகாஷ், கடைசியா அவங்க துரத்துறப்போ பத்திரத்தை எல்லாம் எடுத்து நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வெறும் பேக ஒரு வண்டியில தூக்கி போட்டு ஓடி வந்துட்டு. பிரகாஷ், இப்ப அந்த வண்டியை தான் துரத்திட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பத்திரம் எங்கிட்ட பத்திரமா இருக்குது. பிரகாஷ், வெரி குட். சரி, இப்ப நான் திருப்பதி கமிஷனரை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவரை பார்த்ததும் நேரா அங்க வந்துடுறேன். அது வரைக்கும் அங்க நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டுற, சரியா? பிரகாஷ், சீக்கிரம் வந்துரு. பிரகாஷ், இனிமேல் என்னால ஓட முடியாது. பிரகாஷ், ரொம்ப டயர்டா இருக்குது. பிரகாஷ், அவங்க வந்துட்டா என் கதி அவ்வளவுதான். வந்துடுறேன் பென்னி, கவலைப்படாத. அந்த ஏரியால எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டுற. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரி. டாக்குமெண்ட் உஷார். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பிரகாஷ், நான் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கிறேன். நான் இப்பவே போய் அதை எடுத்து வச்சிடுறேன். நீ சீக்கிரம் வா பிரகாஷ், ப்ளீஸ். பிரகாஷ், சரி, ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே பிரகாஷ்.
போனையா நீ? நடு ரோட்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது? வண்டி கிடைச்சதா இல்லையா? ஏய் அதை விடவெல்லாம் பெரிய விஷயம், முதல்ல இதை பாரு. என்னையா இது? வண்டி பிடிச்சிட்டு சொன்னா பேப்பர் கொண்டு வந்து காட்டுறேன். ஆட அறிவு கெட்டவளே, இது பேப்பர் இல்லடி, ஜெய்ஹிந்த் விலாஸோட பத்திரம். அது மட்டும் இல்ல, நம்பியோட எல்லா சொத்து பத்திரமும் இதுல இருக்கு. ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம். அறிவுடை நம்பி இந்த ஆளை நம்பி வந்து நடுக்காட்டுல நிக்கிறோமேன்னு என்ன திட்டிக்கிட்டு இருந்தியே, எல்லாம் காரணமா தான் நடக்குது. வண்டி பிடிக்கலான்னு இந்த ரோட்ல நடந்து போனேன். அப்பதான் அந்த பென்னி பையன் அவசர அவசரமா எதையோ எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். யாரு? அந்த காயத்ரி கிட்ட வேலை பாக்குறானே அவனா? அவனேதான். அவன் ஜெயில இருக்கான். அதெல்லாம் வெளியே வந்துட்டான். வந்தவன் யாருக்கோ பயந்த மாதிரி பேக்ல இருந்து எதையோ எடுத்து இதுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு என்ன ஏதுன்னு புரியவே இல்லை. அப்படி என்னதான் இருக்கும்னு எடுத்து பார்த்தா ஜெய்ஹிந்த் விலாஸோட பத்திரம். அதுவும் இல்லாம நம்பியோட சொத்து பத்திரமும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதை தானே ராஜுவோட அண்ணன் தம்பிங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நாம இன்னொரு நாளைக்கு திருப்பதி போய்க்குவோம். இப்போ உடனே சென்னைக்கு போகணும். இதை ராஜு கையில கொடுக்கணும். ஒரு தடவை நகையை திருடி கெட்ட பேர் வாங்கிட்டேன். இதை கொடுத்து அந்த கெட்ட பேரை துடைக்கணும். இதை மட்டும் அவங்கிட்ட கொடுத்துட்டா அவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டான். உடனே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லணும். யோ, இது அவன் கிட்ட கொடுத்துட்டு கிடைக்கிற நல்ல பேரை வச்சு என்ன பண்ண போற? நாக்க வழிக்க போறியா? ஏய், என்னடி சொல்ற? ஆமா சொல்றாங்க, சோத்து குப்பில்லன்னு. உனக்கு அறிவே இல்லன்னு அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்கையா நீ? அடியே, நீ வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்துல நம்ம விளையாடக்கூடாது. ராஜ் பாவம், நான் திருடுனேன்னு தெரிஞ்சும் என்னை மன்னிச்சு அவன் கம்பெனில வேலை போட்டு கொடுத்து இப்ப வரைக்கும் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். இந்த காலத்துல யார் இப்படி செய்வா? அவனுக்கு நம்ம நல்லது பண்ணித்தான் ஆகணும். பேசாம நான் சொல்றத கேளு. என்ன சொல்றத கேளு? கம்பெனியா கம்பெனி? 25 கம்ப்யூட்டரை வச்சு அமெரிக்காக்கு உன் ஃப்ரெண்ட் ஆர்டர் அனுப்பிட்டு இருக்கான். தண்ணி கேன் போடுறதுல ஒரு கம்பெனியா? ஏய், இப்படியெல்லாம் பேசாத விஜயா. ஒரு தண்ணி கேன் போட்டா அவனுக்கு வர்ற லாபமே 7 ரூபாயோ 8 ரூபாயோ தான். அதுல பாதியை எனக்கே கொடுத்துறான். இந்த மாதிரி யாரு இந்த காலத்துல செய்வா? அவனை விட யாரு நல்லவன் இருக்கான்? அவனுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளு. நல்ல வருதியா என் வாயில? உன்னோட மனசாட்சி முழிச்சுக்கிறதுக்கு நேர காலமே கிடையாதா? இத்தனை நாள் வாழ்க்கையா வாழ்ந்தோம், உட்காரத்துக்கு இடம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மாறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல போய் கண்டதையும் பேசுறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? விஜயா, என்ன விஜயா சொல்ற? மறமாட்ட. இத்தனை வருஷமா உருப்படாம தெரிஞ்ச எந்த ஜென்மத்து புண்ணியமோ இப்பதான் மகாலட்சுமி நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கா. இத போய் அந்த விலங்காத ராஜு கிட்ட குடுக்கறேன்னு சொல்ற உனக்கு அறிவில்ல? நல்லவனா மாறதுக்கு உனக்கு நேர காலமே கிடையாதா? ஐயோ விஜயா, நீ தப்பா பேசுற மாதிரி தெரியுது. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். என்னையா தப்பு? நீ பண்ணாத அயோக்கியத்தனமா? அப்பெல்லாம் முழிச்சுக்காத மனசாட்சி இப்ப மட்டும் முழிச்சுக்குதா? இங்க பாரியா, உன் வாழ்க்கையில இப்பதான் ஒரே ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இது வெறும் பத்திரம் இல்லையா, நமக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கற காமதேனு. இத வச்சுக்கிட்டு என்னடி பண்றது? இத கொடுத்து பணம் கேட்டா அந்த காயத்ரி நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்படியே ரூபாய் நோட்லயே நம்மள குளிப்பாட்டி விடுவாங்க. அடி பாவி, பணம் தான் வேணும்னா அத ராஜு குடும்பத்துக்கிட்டே கேட்கலாமே. போது பாரியா புத்தி உனக்கு. குடும்பமாயாது பிச்சை எடுக்கிற குடும்பம். பத்திரத்தை கொடுத்தா ஆளுக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து நெத்தியில திருநீரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு வச்சிருவாங்க. பிச்சை காசு 100 ரூபாய்க்காக இத அவங்க கிட்ட கொடுக்க சொல்றியா? விஜயா, இதெல்லாம் தப்பு. எதியா தப்பு? அவன் பணத்துக்காக கொலை பண்ணிட்டு திரியறான். நாம என்ன கொலையா பண்ண போறோம்? இத யார்கிட்ட கொடுத்தா பணம் வருமோ அவங்க கிட்ட தர போறோம், அவ்வளவுதானே? அப்படி என்னத்தை கொடுத்துற போறா காயத்ரி? இந்த பத்திரத்தை தான் அவங்க நாயா பேய தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ்குள்ள அனுப்பி லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னதே இந்த விஷயத்துக்காக தான் நான் நினைக்கிறேன். வெறும் லேப்டாப்பை திருடி கொடுத்ததுக்கே எவ்வளவு அள்ளி கொடுத்தாங்க தெரியுமா உனக்கு? அப்படியா? எவ்வளவு கொடுத்தா?
எதுக்கு? சொன்னா கொடுத்த அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீ குடிச்சு அழிக்கிறதுக்கா? அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். லேப்டாப்க்கே அவ்வளவு கொடுத்தாங்கன்னா பத்திரத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க யோசிச்சு பாரு. என்ன ஒரு 10,000 கொடுப்பாளா? உன் பிச்சைக்கார புத்தி போகுதா பாரு. பத்திரத்தை கொடுக்கறேன், பணம் கொடுன்னு பேரம் பேசலாம். இந்த பத்திரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம், தெரியுமா? என்னது கோடி ரூபாயா? ஆமாயா, கோடி ரூபாய் கேட்கலாம். அதுக்கு கீழே அவங்க என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். திருப்பதிக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். அங்க போய் வேண்டிக்கிட்டா என்ன கொடுப்பாரோ அத போற வழியிலே பெருமாள் நம்ம கொடுத்துட்டாரு. சென்னைக்கு போலாம், முதல்ல கிளம்பு. விஜயா, முடிவே பண்ணிட்டியா விஜயா? பின்ன நாமளே என்னைக்கு காரு பங்களான்னு செட்டில் ஆகுறது? நீ கேனை தூக்கி 5 ரூபாயா சம்பாதிச்சு என்னைக்கு எனக்கு வீடு வாங்கி தர போற? என்னைக்கு எனக்கு கார் வாங்கி அதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போற? பெருமாள் நமக்கு பைபாஸ்ல கொடுத்த சான்ஸ் இது. இதை நம்ம மிஸ் பண்ணோம், அப்புறம் வாழ்க்கையில உருப்படவே முடியாது. வீட்டுக்கு போலாம், வண்டி பிடி. வண்டி புடினா பஸ் எல்லாம் இங்கே வந்து நிக்க போகுது. பஸ் பிடிக்கணும்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ஷேர் ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம் வா. இன்னும் கமிஷனர் ஆபீஸ்க்கு அவ்வளவு தூரம் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் ஊருக்குள்ள வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போகணும்யா. டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும். என்னப்பா அப்படி சொல்ற? கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. மலரை நினைக்க எனக்கு பதப்பா இருக்குது. போயிடலாம்யா. என்ன பிரகாஷ், நீங்க எங்க இங்க? நீயும் திருப்பதிக்கா வந்த? ஆமாண்ணே. நீங்க என்ன கோயிலுக்கு போறீங்களா வீட்டுக்கு போறீங்களா? சாமி கும்பிடலான்னு வந்தோம்ப்பா. ஆனா வீட்டுக்கு திரும்பி போறோம்ப்பா. புரியலையே. அதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது. திருப்பதிக்கு வந்தோம், கோயிலுக்கு போக முடியல, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒண்ணுமே புரியல. ஏன்பா இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். விலாவாரியாவா சொல்ல முடியும்? சரி சரி. சரி, நீ இப்ப எந்த பக்கம் போற? ஒரு பெரிய பிரச்சனைனா எல்லாம் அந்த காயத்ரியால தான். அதான் இப்ப கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். கமிஷனரை பார்த்துட்டு நேரா சென்னைக்கு தானே? ஆமாண்ணே. விஜயா வா, இவங்க கூட போயிடலாம். வாங்கண்ணே. வாடி. ஐயோ நில்லியா, நம்ம முக்கியமான வேலையா போறோம், அத மறந்துட்டியா? ஏய், எப்படியும் சென்னைக்கு தானே போக போறோம். பஸ்ல போனா 4 மணி நேரம், பஸ் ஃபேரும் மிச்சம். கார்ல போனா 2.5 மணி நேரம் தான். சொகுசா உட்கார்ந்து போயிடலாமே. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே. டைம் ஆச்சு, வந்துடும். சீக்கிரம் போகணும். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான